உலகம் யாவையும் தமிழவாக்கலம் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 30 14/8/2024 புதன்கிழமை நவமி திதியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, திருமால் வழிபாட்டிற்கு உரிய நாள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ராமபிரானை பற்றி நாம் சிந்தித்து அந்த ராமரை வணங்க இருக்கின்றோம். ராமபிரான் என்று சொல்கின்ற நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்திக்கு மகனாக தோன்றியவர் ராமபிரான். ஆனால் அல்லாமல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வமாகிய திருமால் ராமனாக மனிதனாக இறங்கி வரப்போகின்றேன் என்று அப்படி தன் அவதாரத்திற்கு முன்பாக தேவர்கள் அனைவரையும் வைத்து அவர் ஒரு ஆலோசனையை நடத்தி அறிவித்தார். அப்படி தெய்வம் இறங்கி வந்ததுதான் அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ அந்த தெய்வம் எதற்காக மேல் நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கி வர வேண்டும்? வேறொன்றுமில்லை, கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை மேல்நிலைக்கு உயர்த்துவதற்காக. அதாவது ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை மேல்நிலைக்கு, அதாவது உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படி கீழ்நிலைக்கு இறங்கி வருகின்றான். அப்படி இறங்கி வந்த இறைவன் என்ன செய்தான்? இவர்கள் எப்படி தெய்வ நிலையை சென்று அடைவார்கள்? எப்படி தெய்வ நிலையை சென்று அடைவார்கள் என்று சொன்னால், தன்னுடைய வழியில் நடந்தால், அதாவது இந்த ராமபிரான் காட்டிய அந்த பாதையில் அந்த செயலில் இறங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த தன்மையை அடைய முடியும் என்பதை காட்டுவதற்காக எழுந்ததுதான் இந்த ராமாவதாரம், அந்த ராமாயணம் என்று சொல்லப்படக்கூடிய தெய்வீகமான நூல். இப்போ நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்காக அப்படி ஏற்பட்ட ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ராமபிரானுடைய அவதாரம் எப்பொழுது நிகழ்ந்தது என்று சொன்னால், திரேதாயுகத்தில் சித்திரை மாதம் நவமி திதியில். அப்படி நவமி திதியில் நடந்ததற்கும் ஒரு காரணமானது இருக்கின்றது. அதாவது நவமி என்று சொல்கின்ற நேரத்தில் 9 என்று நமக்கு நன்றாக புரியும். அந்த 9 என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த எண் மாறாதது, நிலையானது. அப்படியே எந்த வகையில் அந்த எழுத்தை, அந்த எண்ணை நாம் பெருக்கினாலும் சரி கூட்டினாலும் சரி கடைசியில் 9 என்றுதான் அதற்கு விடையாக வரும். அப்படி நிலையாக மாறாத தன்மையுடன் இருந்தால் வாழ்க்கையில் மேலே வர முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த நவமி திதியை தன்னுடைய அவதார திதியாக இறைவன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நவமி திதியாக, அதிலும் புதன்கிழமையோடு சேர்ந்து அமைந்திருக்கின்ற காரணத்தால் பெருமாளின் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமபிரானை தரிசிப்பது என்பது நமக்கு நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் நான் ராமபிரானை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த ராமபிரானை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருக்கக்கூடியவன் ஆகையினாலே தான் அந்த நவமி திதியை எடுத்துக்கொண்டான் என்று நாம் சென்ற பகுதியில் சிந்தித்தோம். இப்பொழுது அந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலை நோக்கி அப்படியே முறையிட்டன, எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்களே என்று. அப்பொழுது பெருமாள் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் திதியை அனைவரும் கொண்டாடும்படியாக நான் செய்கின்றேன் என்று நவமி திதியில் ராமபிரானாக அவதாரம் செய்தார். ஆகையினால் ஸ்ரீ ராம நவமி என்று அந்த நவமியை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகையினாலே தான் இன்றைக்கு ராம தரிசனத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கடுத்ததாக அஷ்டமி திதி, அதை கண்ணபிரான் தன்னுடைய அவதார நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டார். அடுத்த மாதம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோகுலாஷ்டமி என்று அந்த கண்ணபிரானுடைய அவதார தினத்தை, அந்த அஷ்டமி திதியை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகையினால் அந்த அஷ்டமி நவமி ஆகிய 2 திதிகளை எல்லாம் உள்ள இறைவன் தனக்கு உரியதாக்கி கொண்டு அதை அனைவரும் கொண்டாடும்படியாக செய்தார் என்பது ஒரு அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது அல்லவா? அடுத்ததாக இப்பொழுது இந்த ராமபிரானை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில், ராமபிரான் எப்படி என்று சொன்னால், அவரிடம் யார் வந்தாலும்
உடனடியாக அடைக்கலம் என்று வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் தந்தேன். அதாவது பரிசீலிக்கப்படும், இட் வில் பி கன்சிடர்ட் என்ற வார்த்தையே ராமபிரானிடம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, சொல் மாறாத, வாக்கு மாறாத தன்மையை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். அதாவது மாறாதது என்பது நவமி என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதை போலவே தான் அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாறாத தன்மையுடன் ஒரு சொல் என்று அவருடைய தாரக மந்திரமாக விளங்கியது ஒரு சொல். அடுத்ததாக ஒரு வில். ஒரு வில் என்று சொன்னால் ராமபிரான் வில்லை வளைத்து அம்பை பொருத்தி குறிபார்த்தான் என்று சொன்னால் அந்த அம்பு எய்யப்பட்ட இலக்கை சென்று அடையாமல் திரும்பி வராது. ஆகையினால் இப்பொழுது ஒரு பழமொழி ஏற்பட்டது, குறி வைக்க தப்பாது ராமசரம். சரம் என்று சொன்னால் அம்பு, குறி வைக்க தப்பாது அந்த எய்ம், அதாவது எதை நோக்கி அப்படி செலுத்தப்படுகின்றதோ அதை அடையாமல் திரும்பாது என்ற கருத்தின் அடிப்படையில் குறி வைக்க தப்பாது ராமசரம் என்று குறிப்பிடுவார்கள். இப்பொழுது குறி வைக்க தப்பாது என்று சொல்கின்ற நேரத்தில் நமக்கு இந்த 21வது நூற்றாண்டிலும் ராமாயணம் சொல்லக்கூடிய மகத்தான கருத்து என்ன என்று சொன்னால், வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு, ஒரு படி முன்னே செல்வதற்கு நமக்கு ஒரு இலக்கு வேண்டும், அதாவது ஒரு டார்கெட் வேண்டும், ஒரு எய்ம் வேண்டும், ஒரு குறிக்கோள் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை காட்டுவதற்காக ஒரு வில் என்ற அந்த ஒரு வார்த்தையை வைத்து அழகாக ராமபிரான் செயல்பட்டார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான மெசேஜாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இதிகாசத்தை ஒரு இதிகாசம் என்ற அளவில் மட்டும் பார்க்காமல் இந்த கால வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி வழிகாட்டுகின்றது என்பதையும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்கின்றதல்லவா. அந்த வில் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே மற்றும் ஒரு பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நமக்கு ஒரு முனைப்பு வேண்டும். அதனைத்தான் நாம் வில் பவர் என்று குறிப்பிடுகின்றோம். அப்படி வில் பவரோடு அந்த செயலில் இறங்கினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அந்த செயல் வெற்றி அடையும். அதாவது நம் வாழ்க்கையில் மேலே உயரலாம் என்பதை அற்புதமான இந்த வார்த்தையின் வழியாக, இந்த கருத்தின் வழியாக ராமபிரான் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காண்பித்திருக்கின்றார். அது எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு இல் என்று சொல்கின்ற நேரத்தில் ஒரே மனைவியோடு, அதாவது ஏகபத்தினி விரதனாக, அடாடா, இது ஒரு அற்புதமான மிகப்பெரிய கான்செப்ட். இதை பற்றி கம்பனுடைய கருத்தின் அடிப்படையில் நாம் மேலும் சிந்திப்போம். இன்றைக்கு புதன்கிழமை திருமால் பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாளில் ராமபிரான் நவமி திதியோடு அமைந்திருக்கின்ற காரணத்தால் அந்த ராமனை தரிசிப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் அந்த ராமனை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். சென்ற பகுதியில் நாம் அப்படி சிந்திக்கின்ற பொழுது ராமபிரானுடைய வழியாக, அதாவது ராமபிரானுடைய கொள்கையாக நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் என்று அந்த வார்த்தையை வைத்து நாம் அப்படி சிந்தித்து கொண்டு இருந்தோம் அல்லவா. இப்பொழுது ராமபிரான் ஏகபத்தினி விரதன் என்பதை அடாடா பல சந்தர்ப்பங்களில் கம்பன் தன்னுடைய கவிதையின் வழியாக வெளிப்படுத்துகின்றான். அப்படி தன்னுடைய கவிதையின் வழியாக கவி சக்கரவர்த்தி கம்பன் வெளிப்படுத்துகின்றான் என்று குறிப்பிடுகின்ற நேரத்தில் எப்படி என்று சொன்னால், அடாடா, ராமபிரானை தரிசிப்பதற்காக அப்படியே அனுமன் வருகின்றான். அதாவது கிஷ்கிந்தையில் அப்படியே ராமபிரானும் இளையபெருமாள் லக்ஷ்மணனும் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சுக்ரீவனுடைய அமைச்சனாக இருந்த அந்த ஹனுமன் என்ன செய்தான், ராமனை தரிசிப்பதற்காக வந்தான். வந்தவன் அந்த ராமபிரானை பார்த்தவுடனே அவன் கால்களிலே விழுந்து தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். யான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன் என்று அப்படி தன்னை பற்றி, தன்னுடைய தந்தை யார், தன்னுடைய தாய் யார், தன்னுடைய பெயர் என்ன, இதுதான் அறிமுகம். அப்படி அறிமுகப்படுத்தி கொண்டான் அனுமன். அப்படி அறிமுகப்படுத்தி கொண்டதற்கு பிறகு ராமபிரானை பார்த்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டான். எப்படி என்று சொன்னால், ராமனுடைய கண்கள் அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய கவிதையை பார்த்தால் நமக்கு உடல் புல்லரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை பிரயோகம்.
கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய வார்த்தை. எப்படி என்று சொன்னால், அந்த ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தவுடனே அனுமன் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், ராமனுடைய கண்கள் எப்படி இருக்கின்றதாம், தாமரையை போன்ற கண்கள். அதாவது ராமபிரானை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது அவனுடைய கண்கள் தாமரை, அவனுடைய கை தாமரை, அவனுடைய திருவடி தாமரை என்று அப்படி தாமரையை ஒத்து இருக்கின்றது என்று அப்படி வர்ணிப்பான் கம்பன். அந்த அடிப்படையில் தான் இங்கு அந்த ராமபிரானுடைய கண்களை பற்றி சொல்கின்ற பொழுது, மஞ்சன திரண்ட கோல மேனியே மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையது ஆகி தளிரிடும் பணிக்கு தேம்பா கஞ்சனம் ஒத்தார்ந்த செய்ய கண்ண. அதாவது அந்த ராமபிரானுடைய கண்களை பற்றி அனுமன் சொல்லக்கூடிய வார்த்தையாக, மஞ்சன திரண்ட கோல மேனியே. மஞ்சு என்று சொன்னால் மேகம், மேகம் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி உருவம் செய்ததைப் போல் இருக்கக்கூடிய இறைவா என்று ஆரம்பிக்கின்றான். மஞ்சு என திரண்ட கோல மேனியே மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையது ஆகி தளிரிடும் பணிக்கு தேம்பா கஞ்சனம் ஒத்தளர்ந்த செய்ய கண்ணே. அதாவது கஞ்சனம் என்று சொன்னால் தாமரை என்ற பொருள். இப்போ அந்த தேன் சொரியக்கூடிய தாமரையை போன்ற கண்கள் என்று சொல்ல வந்த கம்பன் என்ன செய்தான், மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகையது ஆகி என்று. அதாவது இப்போ அந்த கண்கள் தாமரையை போன்றது, ஆனால் விஷத்தை கக்கக்கூடியதாகவும் அப்படி தேனை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று 2 உதாரணங்களை போடுகின்றான். இப்போ ஒரு பொருளுக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை உதாரணமாக சொன்னால் அதுக்கு உரிபொருள் குற்றம் என்று பெயர் இலக்கணத்தில். சாதாரணமாக ஒரு பூ என்று சொன்னால் அது தேனை தரும், அதுதான் அதற்கு உரிய பொருள். இங்கு தேனை சொரியக்கூடிய கண்கள் என்று சொன்ன கம்பன் என்ன செய்தான், விஷத்தையும் தரக்கூடிய கண்கள் என்று அப்படி விஷம் என்ற வார்த்தையையும் நஞ்சு என்ற வார்த்தையையும் பயன்படுத்தி விட்டான். அப்போ கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு அந்த இலக்கணம் தெரியாதா? அவன் கவி சக்கரவர்த்தி அல்லவா, அவனுக்கு எப்படி இலக்கணம் தெரியாமல் இருக்கும்? என்ன நுட்பமாக ஒரு கருத்தை வச்சு சொல்கிறான் பாருங்க. ராமபிரானுடைய கண்கள் தேனை சொரியக்கூடியது யாருக்கு என்று சொன்னால் உரிமையுடைய சீதா பிராட்டிக்கு. ராமபிரானுடைய கண்கள் விஷத்தை கக்கக்கூடியது யாருக்கு என்று சொன்னால் உரிமை இல்லாத மற்ற பெண்களுக்கு என்று ராமபிரான் ஏகபத்தினி விரதன் என்பதை அனுமன் தன்னுடைய அறிவின் திறத்தினாலே, அதாவது ஒரு இல்லத்தோடு வாழக்கூடியவன் என்பதை அனுமன் தன்னுடைய அறிவின் திறத்தினாலே உணர்ந்து கொண்டு பேசுவதாக அனுமனுடைய பேச்சு ஆற்றலுக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகின்றான். இப்படி ராமபிரான் ஏகபத்தினி விரதன் என்பதற்கு பல சான்றுகள் அந்த 10,348 கம்பராமாயண பாடல்களில் ஏராளமாக பல பாடல்களில் அமைந்திருக்கின்றன. நாம் பல சந்தர்ப்பங்களில் அதை பற்றி சிந்திப்போம் என்று தெரிவித்து, ராமபிரானை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்னதாங்க கிடைக்காது? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. அதாவது நமக்கு நன்மையை தருவான், அடுத்ததாக செல்வத்தை தருவான். இப்போ நன்மையையும் செல்வத்தையும் தந்துட்டு வாழ்நாளை கொடுக்காம போனால் எப்படி இருக்கும்? வாழ்நாளும் கொடுப்பானாம், இது ஒரு பொருள். மற்றொன்று, தினசரி நமக்கு நன்மையையும் செல்வத்தையும் தருவானாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சண்மமும் மரணமும் இன்றி தீருமே, மறுபிரிவி இல்லாத தன்மையை தரும் எது? ராமா என்ற அந்த 2 எழுத்து என்று குறிப்பிட்டான் அல்லவா? அந்த அடிப்படையில் அந்த ராமநாமத்தினால், அந்த ராமபிரானால் அனைவரும் எல்லா நலவும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.